அனைவருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லணும், ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். வந்து என்னிடம் வந்து அழைப்புகள் கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையில் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தேன், கோடிகளை நிறைய சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் வந்து மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வளம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய வளம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடல்கள் எல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி. வெளியீட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்திய கலை உலகின் எங்கள் வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தேனப்பன் உட்பட மேடையில் வீட்டிருக்கிற செயற்குழு உறுப்பினர்களே, திரையுலக ஜாம்பவான்களே, தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதே மகிழ்ச்சி என்று சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிந்து முதலாவது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார். நல்ல தருணத்தை, நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அருமை சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, திரையுலகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, திரையுலகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து திரையுலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிற காரணத்தால் எண்ணற்ற சோதனைகளை தாண்டி தமிழ் திரையுலகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்று காலையில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தயாரிப்பாளர் சங்கம் ஏறத்தாழ ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இன்றைய காலை மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அனைவருடைய எண்ணமும் எப்படியாவது திரைத்துறை மிக சிறப்பாக வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை
நல்ல திசையில் கொண்டு செல்வதற்கு ஒரு முதல் படியாக அமைந்திருக்கிறது. அது வெற்றி படியாகவும் அமையும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியே தயாரிப்பாளர்கள் வலுவாக இருந்தால், தயாரிப்பாளர்கள் நல்ல நிலையில் இருந்தால், தமிழ் திரைப்படம் வெற்றி அடைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக சுபிட்சமாக இருக்கும் என்று நம்முடைய கருத்தை வலுவாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதை அமுல்படுத்துவோம். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும் திரைப்பட முதலாளிகளிடம் அட்வான்ஸ் பெற்றால் அவருக்குத்தான் முதலில் அந்த படத்தை முடித்து தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த படத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான முடிவையும், வெப்சீரியல் நடிப்பவர்கள், இயக்குபவர்கள், திரைப்படங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு ஒரு குழு அமைத்து, அந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நிச்சயமாக அதை வழிநடத்தும். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு 6 மாதத்துக்குள் திரையுலகில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த ரூபாய் படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கினா தான் அதை அடுத்து இன்னொரு 10 பேர் செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிக மிகுந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இது மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைவதற்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்றேன்னா, நீ தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேற எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்காது. ஸோ சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து இன்னைக்கு வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சு. ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாய் எனக்கு நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிவிப்பாயிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணியிருக்காரு, தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்கணும். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆரம்பிச்சிக்கிறா ப்ரொமோஷன் சாப்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த கதையை நம்பி வந்து ஒரு படம் எடுத்துறாரு. இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேல தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர் வந்து நீங்க வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்றாங்களா? கிடையாது. ஆனா இதே ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திரால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாத்துறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டா கூப்பிட்டு டைரக்டர் பெரிய படத்தை மேடையில் சொல்லலை, இமிடியேட்டா லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்றாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டா உங்களுக்கு பண்ணி தரேங்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்த எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்களா இருக்கிற அப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகில் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பில் இடமே இல்லை சார் உங்களுக்கு.
சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போது சொல்லுங்க, நீங்கள் 30% ப்ரொடக்ஷன் காசு போகுது. அப்போ ஒரு ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போதான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதைகள் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்குன்னே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, விடையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அது நிறைய பேர் மிஸ்கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ, சினிமா சார்ந்து, அது ஓடிகார்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பா சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க வீடு வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூட்டு போகிறாங்க, 5 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்டுறாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பா சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பவான் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த நம்ம ப்ரொடியூசர் சந்துரு சாருக்கும் ப்ரோ ஜெகன் ராயன் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஆடியோ வாங்கியிருக்க நம்ம கலைப்புலி இன்டர்நேஷ்னல் தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் வந்து படத்தில் நீங்கள் சாங்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு மனசாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சாங்ஸை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாக நான் பேசுனதில்லை. இந்த படத்தில் 2 சாங் நான் பாடியிருக்கேன். இந்த ஃபேமிலி சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க, அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை சாங், இந்த 2 சாங் நான் தான் பாடினேன். அவ்வளோதான். இந்த சாங் வந்து ப்ரமோட் பண்ணி வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து பெருசாக ஒன்றும் வரல. பட் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணணுன்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. யார் இப்போ அந்த ஃபேமிலி சாங் வந்து நல்ல வாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதோ புது சிங்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாதிரி கேட்க நினச்சிருந்தேன். ஸோ பிசி ரீடர் பாடியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல வாய்ஸ். தேங்க்யூ சார். இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சிக்கு வருகை இருந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும், நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு காலையில் தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்ணுறதுல நிறையா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி பேசணும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இந்த 3 ஆண்டுகளில் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவர் ரீசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தார். காலையில் அடித்தா அவசியம் வந்துருந்தாங்க. இன்றைக்கி முதல்ல மன்னிப்பு கேட்குறேன். ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததுனால வர முடியல. அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் அடித்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைன்னு சொல்லி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. என்னோட மாலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் சக தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த ரூம்பாய்ங்கிற படத்தை வந்து நம்ம ரிஷிராஜ் கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவருக்காக வந்தோம். நிச்சயமாக அந்த ப்ரொடியூசர் சூர்யா கலா சந்திரமூர்த்தி
மிக பெரிய நம்பிக்கையோட ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லாம் இறைவன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நிறைய படத்தை எடுத்து பையனுக்கு நிறைய படம் கிடைக்கணும் எல்லாம் இறைவனை வேண்டி. என்னை பேச கூப்பிட்ருக்கீங்க, எனக்கு என்ன பேசுறதே தெரியல. படம் முதல்ல வெற்றி அடையணும், அதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவார்ன்றத வேதனையாக நம்ம கதிரேசனை ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அதுதான் நான் பேச நினச்சேன், அதை அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. தானனை துவக்கி வச்சுருக்காரு, அது கண்டிப்பாக வெற்றி அடையும். நம்ம செயலாளர் வேறு ரொம்ப அழகாக மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு ரொம்ப நல்ல புது புது ஐடியாலாம் வரும். இவங்க வந்திருக்க சங்கம் வந்து ரொம்ப ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க பணம் காசுக்கோ இதுக்கோ ஆசைப்படுற ஒரு ஆள் கிடையாது. தானன் தலைமையில் எல்லாமே நல்லா இயங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் அவங்க எடுத்திருக்க ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் பத்திரிக்கையாளரும் கதிரேசன் சொன்ன மாதிரி என்ன சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல நடிகரை மட்டும்தான் போடுறீங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கத்தில் நின்னாருன்னா அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரோ அது போடுறதே கிடையாது. அதை முதல்ல உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் என்னை பற்றி தப்பாக கூட போட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் பக்கத்தில் ஒரு ஆக்டர் இருந்தால் ப்ரொடியூசர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து டைரக்டர்லேருந்து எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தான் போடுறீங்க. 5 கோடி 6 கோடி வந்து படம் வைக்காங்க சின்ன சின்ன ப்ரொடியூசர். அவங்க படம் எப்படி வரணும்னு எங்கன்னா எழுதுறீங்களா? ஒன்றும் கிடையாது. அவன் என்ன சாப்பிட்டீங்க மேடம், எப்படி உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, இல்லை அவரை போய் சார் நீங்கள் எப்படி ஆர்ம்ஸ்லாம் நல்லா வச்சுருக்கீங்க, இங்கே கஷ்டப்பட்டு படத்தை ரெடி பண்ணி சொத்தை விற்று அதை விற்று ஏதோ ஒரு அழகாக பண்ணிடலாம். அவங்கள யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் கொண்டு போய் யூடியூப்பில் போட்டால் இங்கே நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறது, அங்கே போய் நடிகை போடுறது, படத்தை பற்றி சொல்கிறதே கிடையாது. அண்ணா சொன்ன மாதிரி தாய்க்கல் படத்தை மட்டும் வீடு வீடு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி எத்தனை ப்ரொடியூசர் சேர்க்க முடியும்? அது முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசரை விட்டுட்டு அது மாதிரி எஸ்கே ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் பத்திரிகையாளருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரு நல்ல அழகான ஒரு ஆக்டர் தேவைப்படுது. அதை முதல்ல நம்ம டெக்னீஷியன், டைரக்டர், ப்ரொடியூசர் இதை முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட்டு இவங்க ப்ரொடியூசர் தான் மெயின். அவங்க வழி எவ்வளோ இருக்குது. ஒரு படம் எடுத்துகிட்டு அவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் கிடையாது. ஒரு டைரக்டர் கதை சொல்கிறாரு, அதை கேட்டுடுறோம், திருப்பி அவங்க சொன்ன உடனே படம் நல்லா உடனே அதுக்குள்ளே பணத்தை செலவு பண்ணிடுறோம். அவர் எடுத்து முடிச்சிடுறாரு. அப்புறம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து அதை கொண்டு வாங்க, இதை ப்ரொமோஷன் பண்ணுங்க, தேட்டருக்காரண்ட படம் அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்படியே போனால் கடைசியில் ப்ரொடியூசர் சொத்தெல்லாம் விற்று கடைசியில் அடுத்த படம் எடுக்க மாட்டார், அதோட போயிடுவார். இப்படி ஏகப்பட படம் நிற்கிது. பத்திரிக்கையாளர் உங்களை தான் சொல்லணும், நீங்கள் தான் தப்பு தான், அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. அதனால் நம்ம வந்திருக்கோம், நம்ம புதுசாக வந்திருக்கோம் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர், அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க தான் இதை கண்டிப்பாக திருத்த முடியும். அண்ணன் சொன்னார், ஓடிடியை மெயின் பண்ணவே கூடாது. முதல்ல ப்ரொடியூசர் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணணும். அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அதுக்கு சினிமா ஃபீல்டு இருக்க மொத்த பேரும் அவங்க கிட்ட அடங்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா கரெக்டாக வரணும். ஆக்டருக்கு முதல்ல ஃபுல் பணம் கொடுக்க ஸ்டாப் பண்ணணும், அட்வான்ஸாக முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு அவங்க வரணும். வந்தால் ப்ரொடியூசரை பற்றி அவங்க கம்பெனியை பற்றி தான் சொல்லணும். அதுதான் நீங்களாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தானன் வழியாக நிறைய ஐடியாக்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் மூலியமா பல படங்களை எடுக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாரும் என் நண்பர்கள் தான், அவங்ககிட்டயும் சில கருத்துக்கள்லாம் கேட்டு அவங்க வழியில் சிறப்பாக எல்லா டெக்னீஷியனுக்கும் வேலை கொடுத்து பெரிய லெவலில் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய வழிகாட்டிய அண்ணன் தான், என்னை ப்ரொடியூசர் ஆக்குறது அவர் தான், இன்னைக்கு எனக்கு ஐடியா கொடுக்குறது அவர் தான். அந்த மாதிரி அவருடைய அனுபவத்தை கேட்டோம்னா எல்லாம் நல்லா இருக்கும். இந்த ரூம் பாய் படத்தை வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்லா அந்த படத்தை பற்றி நல்லா போடுங்க. முதல்ல அதை போட்டு தப்பாக போட்டு நீங்கள் இது நல்லா பாடல்கள் நல்லா இருக்குது, இசை நல்லா இருக்குது, ப்ரொமோஷன் நல்லா இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. கதிரேசன் சொன்னதை நல்லா போடுங்க. அப்போ தான் வந்து 4 பேருக்கு சினிமா தெரியும். அதை முக்கியமாக எழுதுங்க.
ப்ரொடியூசர் கொஞ்சம் சொன்னதெல்லாம் எழுதுங்க. குண்டசா ஓடிடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஓடிடி கதை தான் வேணும். ஓடிடிலாம் அப்புறமேட்டு கதை. முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஒரு பணம் சம்பாதிக்கணும். ஓடிடி கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஆமாம், அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்குள்ள தைரியம். ப்ரொடியூசர் தான் சினிமாவை தூக்கி நிற்க வேணும். நடிகரே கிடையாது. நடிகர் தூக்கி நிற்க வேணும். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் தான் நிற்கணும். இவங்க பணத்தை கொண்டு போய் அவங்கள மேலே தூக்கிடுறாங்க. கடைசியில் நடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த செட்டு போடுங்க, இந்த செட்டு போடுங்க, இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு வேற இடத்துல இருக்குது. முதல்ல ஒரு படம் எடுத்தால் என்ன சிஸ்டமோ அது ப்ரொடியூசர் கொஞ்சம் சொல்கிறபடி போனோம்னா அதான் நம்ம ஜெயிக்க முடியும், நிறைய படங்கள் எடுக்க முடியும். இந்த மாலை நேரத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.